வணக்கம். வேலும் மயிலும் துணை. இது என்னங்க, இக்கிகை வயதாகும் போதும் இளமையாக இருக்க ஜப்பானிய கலை அப்படின்னு ஒரு புக்குங்க. இந்த புக்கு வந்து வாழ்க்கையில எல்லாருமே அவசியமா படிக்க வேண்டிய ஒரு புக்குங்க. நம்ம வாழ்க்கையோட முதல் படி என்ன அப்படிங்கிறத நம்ம யாருமே ஆராய்ச்சி பண்றதே இல்லைங்க. நம்மளுக்கு எந்த படிப்பு கிடைக்குதோ அதை படிச்சுடுறோம், எந்த வேலை கிடைக்குதோ அதுக்கு போயிட்டு இருக்கோம். எதுல நமக்கு விருப்பம் இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் கூட ஆராய்ச்சியே பண்றது இல்லைங்க. ஜப்பானியர்கள் வந்து ஏன் வந்து எப்பயுமே இளமையா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச வேலையை மட்டும்தான் அவங்க செய்யறாங்க. அதாவதுங்க, நம்ம பார்க்குற வேலை நமக்கு ரொம்ப மனதுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும், அது வந்து நமக்கு வருமானம் தரக்கூடியதாகவும் இருக்கணும், அது வந்து அன்றாட வாழ்க்கையில பல மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்கணும், அதுலேருந்து நமக்கு வருமானம் போதுமான அளவு வந்து கொண்டே இருக்கணும். இதுதாங்க இக்கிகை. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அது இல்லாம நம்ம என்ன விருப்பத்துக்கு படிக்க வைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து பசங்களை படிக்க வைக்கும் போது அவங்க வந்து படிப்பாங்க, பாஸ் ஆயிடுவாங்க, மார்க் வாங்கிடுவாங்க. ஆனா அதை வந்து அவங்க கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. நம்ம வந்து அவங்களுடைய விருப்பம், அதாவது இப்ப நம்மளுடைய விருப்பத்துக்கு நம்ம படிச்சு நம்மளுடைய விருப்பத்துக்கு நம்ம வேலை போகணும், வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா, இப்போ வந்து நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க வந்து டீச்சர் ஆகணுங்கிறது சின்ன பிள்ளையில இருந்து உங்களுக்கு கனவா இருந்திருக்கு. ஆனா நீங்க படிச்சு நல்ல மார்க் வாங்கினதுனால நீங்க டாக்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஆனா நீங்க அந்த டாக்டர் தொழில கஷ்டப்பட்டு பண்ணுவீங்க, அது பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு டீச்சர்ல வரக்கூடிய வருமானத்தை விட அதிகமான வருமானத்தை கொடுக்கும். ஆனால் அது வந்து மன திருப்தியை கொடுக்காது. அதனால நீங்க வந்து என்ன சொல்றது, அதனால நீங்க வந்து சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த புக்கு சொல்லுதுங்க. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலைய, உங்களுக்கு டீச்சர் வேலை பிடிக்கும்னு சின்ன வயசுல இருந்து கனவு வச்சிருந்தீங்க இல்லையா, நீங்க டீச்சர் வேலைக்கு போயிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டீச்சர் வேலையில மிக உயரத்துல நீங்க என்ன பதவி, உயர் பதவியை வந்து நீங்க அடைய முடியுமோ நீங்க அந்த உயர் பதவியை போய் அடைஞ்சிருவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பமான வேலை. இப்ப நம்ம விருப்பம் இல்லாம டாக்டர் வேலையா இருந்தாலும் சரி, இல்ல மிகப்பெரிய ஒரு சிஎம் வேலையாவே இருந்தாலும் சரிங்க, இப்ப வந்து நம்ம விருப்பம் இல்லாம அதை செஞ்சோம்னா அதுல வந்து நம்மளால ஒரு படி கூட முன்னேறவே முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்மளுடைய முதல் படி என்ன, நம்மளோட விருப்பம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு வந்து பல நாள் டைம் எடுக்குங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஒரு கனவு நிச்சயமா வச்சிருந்திருப்பீங்க. சின்ன வயசுலயே உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருக்கும், இல்லைன்னா கராத்தே பிடிச்சிருக்கும், இல்லைன்னா யோகா பிடிச்சிருக்கும், இல்லை டீச்சர் லைனுக்கு பிடிச்சிருக்கும், இல்லை டாக்டரை பிடிச்சிருக்கும், இல்லை கலெக்டர் பிடிச்சிருக்கும். இப்படி நீங்க யாரை பாக்குறீங்களோ அவங்கள பார்த்து இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு சொல்லி இருக்கும். ஆனா அதை வந்து பெருசு பண்ணாம அதை வந்து அன்னையோட விட்டுருப்பீங்க. சில சமயங்கள்ல வந்து திருப்பி திருப்பி அதுக்கான வாய்ப்பை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்குங்க. ஆனா அதை வந்து நம்ம கண்டுக்காம விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ ரொட்டீனா அதையே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்து நம்ம வாழ்க்கையை கடந்து போயிடுவோம். சில பேர் வந்து பிறந்து வாழ்ந்து இறக்குற வரைக்கும் கூட அவங்களோட இக்கிகை என்னங்கிறத கண்டுபிடிக்கவே இல்லாம கஷ்டப்பட்டு படிச்சு, கஷ்டப்பட்டு வாழ்ந்து, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, கஷ்டப்பட்டு வாழ்க்கைய ஃபுல்லா முடிச்சுட்டு கிளம்பியிருப்பாங்க. இந்த உயிர் வந்து இந்த பூமிக்கு எதுக்காக வந்தது, நம்ம வந்து எதை சாதிக்க இந்த உயிர் பிறந்திருக்கு, இந்த உயிருக்கு என்ன சக்தி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நீங்க கண்டுபிடிங்க. நீங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி, எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, நீங்க முதல்ல உங்க உயிருக்குண்டான சக்தி என்னன்றதை நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் உடனே நீங்க வேலையை விட்டுட்டு வந்துருங்க, உங்க இக்கிகையை தேடி போங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. உங்க வேலையை வந்து நீங்க பார்த்துக்கிட்டே நீங்க, ஏன்னா நம்ம இக்கிகையை அடையிற வரைக்கும் நமக்கான வருமானம் வந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இன்னொரு வேலையை தேடி போகிற வரைக்கும், நம்ம அதுல இருந்து வருமானம் வர வரைக்கும் நமக்கு ஒரு வருமானம் தேவையா இருக்கும். அதனால நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது. அதே சமயத்துல உங்களோட இக்கிகை என்னங்கிறத தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேங்க, மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடுவீங்க, கோபுரத்தின் உச்சிக்கு போயிடுவீங்க, யாராலையும் தடுக்க முடியாது. அதாவது இந்த பிரபஞ்சத்துல பெயரோடையும் புகழோடையும் பெருஞ்செல்வத்தோடையும் நீங்க வாழ பிறந்திருக்கீங்கிறத முதல்ல நீங்க கண்டுபிடிங்க. உங்களுடைய விருப்பமான வேலை என்னன்னு கண்டுபிடிங்க. மாணவர்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பமான படிப்பு என்னன்றதை கண்டுபிடிங்க. இல்ல படிப்புலயே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எந்த துறையில உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு கண்டுபிடிங்க. படிக்காத எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்கங்க. கணித மேதை ராமானுஜரே வந்து ஸ்கூல்ல இருந்து இவர் வந்து கல்வி கற்க தகுதியற்ற மாணவன் சொல்லி டிசி கொடுக்கப்பட்ட மாணவன்.
அப்போ வந்து அவர் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணி இன்னைக்கும் வந்து எல்லாரும் பேசக்கூடிய மாமனிதராக இருக்கிறார். அவருடைய மேக்ஸ் வந்து இன்னைக்கும் பல பேராலையும் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்போ வந்து அவர் எவ்வளோ ஒரு தனித்திறமை கொண்டவர். அவர் வந்து அவருடைய இக்கிகையை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால படிக்கிறவங்க மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து தவறான கருத்துங்க. ஏன் நம்ம டெண்டுல்கர் எடுத்துக்கோங்களேன், அவருக்கு வந்து படிப்புல நாட்டமே இல்லைங்க, கிரிக்கெட்ல தான் நாட்டம் இருந்துச்சு. அதனால வந்து வெறித்தனமா கிரிக்கெட் விளையாடினாரு, கிரிக்கெட் துறையில அவர் சாதிச்சாரு. அதாவது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, விஐபி படம் இருக்குங்க இல்லையா, அந்த விஐபி படத்தை எடுத்துக்கோங்களேன். விஐபி படத்துல தனுஷ் வந்து வேலைக்கு சேர்ந்த உடனே அவர் சாதனைகள் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆனா விவேக் வந்து பல வருஷமா இருந்து ரிட்டையர் ஆக போற ஸ்டேஜ்ல இருப்பாரு. ஆனா அவர் வந்து சொந்தமா ஒரு ப்ராஜெக்ட் கூட பண்ணியிருக்க மாட்டாரு. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இது வந்து தனுஷோடைய விருப்பம், அது விருப்பமான வேலை, அது அவருடைய இக்கிகை, அது அதை வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால வந்து புது கம்பெனியை உருவாக்கி அவர் வந்து அதோட உச்ச நிலைக்கு சென்று பெயரும் புகழும் அடைகிறார். ஆனா வந்து விவேக்கோட இக்கிகை என்னங்கிறத வந்து அவர் கண்டுபிடிக்கல. அந்த படத்துல சொல்றேன். அந்த அத எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட இக்கிகை என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய விருப்பம் என்னன்றதை கண்டுபிடிச்சு நீங்க முதல் படி மட்டும்தாங்க எடுத்து வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிரமம். முதல் படியை எடுத்து வச்சுட்டீங்கன்னா அடுத்தடுத்த படி வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை ரெண்டு கையும் பிடிச்சி அழகா தூக்கிட்டு போகுங்க. அப்புறம் ஒரு ஸ்டெப்புக்கு மேல நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து அப்படியே படிகள்லாம் தாண்டி மேல வந்து அப்படியே உங்க ரெண்டு கைகளையும் தூக்கிக்கிட்டு போய் பறக்க வைக்குங்க. பறந்து விரிந்து இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க வந்து போய் உலக புகழ் பெற்று நீங்க வந்து வாழ முடியும். பெயரோடையும் புகழோடையும் பெருஞ்செல்வத்தோடையும் சந்தோஷமா வாழ முடியும். நீங்க இதுக்கு வந்து 24 மணி நேரம் உழைப்ப போட்டா கூட நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்க உடம்பு டயர்டே ஆகாது. ஏன்னா அதுல வந்து உங்க விருப்பம் இருக்கிறதுனால. நீங்க வந்து விருப்பத்துல வந்து நீங்க 24 மணி நேரமும் நீங்க செலவு செஞ்சா கூட உங்க உடம்பு டயர்டாகாது, உங்க மனது டயர்டாகாது. அதனால உங்க விருப்பத்தை கண்டுபிடிச்சு நீங்க முதல் படி எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டீங்கன்னா போதும், அடுத்தடுத்த படிகளை வந்து உங்களுக்கு பிரபஞ்சமே அழைத்து செல்லும். முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா இந்த புக்கை வாங்கி படிங்க. இல்லைனாலும் இந்த புக்கில் உள்ள கருத்துக்களை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களால் முடிஞ்சா இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையும்னு நம்பி நான் சொல்லியிருக்கேன். நம்பி நீங்க வந்து இறங்கி செயல்படுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம்ங்க. நன்றி. இந்த புக்கை நான் வாங்கி 1 வருஷம் ஆச்சுங்க. அதுலேருந்து நான் இந்த புக்கை படித்ததுலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து என்ன ஆசைப்பட்டேன், என்ன நான் திங்க் பண்ணேன், என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாத்தையும் யோசனை பண்ணி நான் வந்து என்னுடைய இக்கிகையை கண்டுபிடிச்சிட்டேங்க. அதுக்கான முதல் படியை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கான படிப்புகளை படிக்க ஆரம்பிச்சுட்டேன். ப்ராக்டிக்கலாகவும் செயல்முறைப்படுத்த ஆரம்பிச்சுட்டேன். நான் என்னுடைய முதல் படியை எடுத்து வச்சுட்டேன். நீங்க வந்து உங்களோட இக்கிகை என்னன்றதை யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்ச உடனே எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.